ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் பார்த்துருப்போங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான நடிகர்கள் முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அந்த படத்தில் அவங்க ஒரு சில நாட்களும் நடிச்சிருப்பாங்க. நடித்ததுக்கு அப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா படம் வெளியாகும் போது அவங்க கதாபாத்திரத்தில் வேற ஒரு நடிகர் நடித்து தான் வெளியாயிருக்கும். என்னடா இது பித்தலாட்டம், போஸ்டரில் காமிக்கிற மூஞ்சி ஒன்று, படம் வெளியாகி வெளில வந்தால் வேற மூஞ்சி ஒன்று தேட்டரில் ஓடினு இருக்குது, என்னத்தை குழப்பறாங்க, எதனால் இந்த நடிகையை மாற்றினாங்க, எதனால் இந்த நடிகரை மாற்றினாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நம்மளுக்கு நிலவும். ஆனா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்ஸ் இல்லங்க, அதனாலதான் படத்தை விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்பா டேட்ஸ் பேரிச்ச மழலாம் இல்லைன்னா கடையில வாங்கி கொடுக்கலாம்ப்பா ஒரு 2-3 டப்பா அப்படின்ற மாதிரி நம்மள ஒரு சில பேர் தற்கொலை மாதிரி பேசுவாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு நடிக்கிறதுக்கு நாட்கள் இல்லை, அப்புறம் என்ன வெண்ணைக்கு சைன் பண்ணி அந்த படத்துள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்க தோணும். இது எல்லாமே மழுப்புற கதை. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சில உண்மையான சர்ச்சையான காரணங்கள் இருக்குது தெரியுமா? அந்த சர்ச்சையான காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விவாதிக்க போறோம் நண்பர்களே. இந்த மாதிரி சர்ச்சையான விஷயங்கள் தேடி கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் நம்ம சேனலோட வேலை அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நண்பர்களே. அதனால இதுக்கு மேல நேரம் கடத்தாம அந்தந்த நடிகர்கள் எதனால பாதிப்படம் நடிச்சதுக்கு அப்புறமா புட்டுக்குன்னு ஓடினாங்க அப்படின்றத பத்தி நம்ம தெல்ல தெளிவா இப்ப இந்த வீடியோல பேசுவோம் வாங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற படம் மற்றும் அந்த படத்தில் இருந்து ஓடிய நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, படத்தின் பெயர் ஆடுகளம் மற்றும் படத்தில் இருந்து ஓடிய நடிகை திரிஷா. திரிஷா அவர்கள் இந்த படத்துல இருந்து ஏன் ஓடினாங்க அப்படின்னு கேட்டா, அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன மழுப்பிட்டு இருந்தாங்கன்னா, திரிஷா அவர்களுக்கு டேட் இல்லங்க, டேட் இல்லாம எப்படியா நீ புக் பண்ண, திரிஷா அவர்களை நான் கண்ணை மூடிக்கிட்டு வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டவங்க படத்துல வந்து நடிகை வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேள்வி கேட்டதுக்கு, டேட் இல்ல இப்படியும் உங்க பத்திரிகையில எழுதுங்க, அதுக்கு மேல எதுவும் எழுதாதீங்க, அதுக்கப்புறம் படத்துக்கு கெட்ட பேர் வந்துற போதே இப்படின்ற மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சில பத்திரிகைகளை காசை கொடுத்து வாயடைச்ச கதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வெளில வந்துருச்சு விஷயம். என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிஷா அவர்களை வச்சு ஒரு சில போஸ்டர் வெளில வந்தது மட்டும் இல்லாம திரிஷா வச்சு ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டப்பாசி பண்ணு அப்படின்ற ஒரு நடிகை உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தோட அந்த கிளாமரே மாறி போச்சு இல்லைங்களா? படம் பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த பொண்ணு வந்து நல்லா ஆப்டா இருந்தது அந்த கேரக்டருக்கு, அந்த ஒரு இமேஜே மாறிடுச்சு. ஏன்னா பாக்குறதுக்கு அவங்களும் நல்லா பப்ளியா கொழுன்னு இருந்தாங்க. அதனால திரிஷாவை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா உண்மையாவே திரிஷா அவர்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் திரிஷா அவர்களை வச்சு போட்டோ ஷூட் மட்டும் நடத்தலங்க, ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பே நடத்தினாங்க. நடத்துறதுக்கு அப்புறமா நம்ம வெற்றிமாறன் அவர்கள் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு சில தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் அன்னைக்கே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, திரிஷா அவர்கள் ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் மதுரையில் இருக்கிற ஹோட்டல்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாராம். அடைச்சு வச்சுட்டு என்ன பண்ணிருக்காரு, ஹோட்டல்லே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு எப்போ ஷூட்டிங்ன்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திரிஷா அவர்களும் 1 நாள் 2 நாள் 3 நாள் கடைசியில் 4 நாள் ஆயிடுச்சு, என்னை வச்சு ஒரு சீன் கூட எடுக்க மாட்டேன், நான் ஹோட்டல்லே சும்மா தங்குறதா, இந்த ஆள் என்னதான் பண்ணிட்டு இருக்கான், இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்காவது, இவன் படத்தை வந்து 1 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் நான் சைன் பண்ண மத்த படத்தோட கதெல்லாம் என்ன ஆவறது, அதுவும் நான் எவ்வளவு படம் நான் சைன் பண்ணி வச்சிருக்கிறேன், பாலிவுட்ல அக்ஷய்குமார் படம், இந்த பக்கம் தெலுங்குல வெங்கடேஷ் படம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு படம் சைன் பண்ணிருக்கேன், இதெல்லாம் வந்து நக்கிட்டு போறதா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதே சைமல்டேனியஸா இதே படத்தோட சேர்த்து விண்ணை தாண்டி வருவாயும் நான் சைன் பண்ணிருக்கேன், அந்த படத்தோட படப்பிடிப்புக்கும் நான் போனோம், ஆனா இவர் என்ன வச்சு ஷூட்டிங்கே எடுக்காம இத்தனை நாள் சும்மா வேணா தங்க வச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்செட் ஆன திரிஷா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படத்துல இருந்து வெளில போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வெளில போயிட்டு திரிஷா சும்மா இல்ல, நேரா போய் விண்ணை தாண்டி வருவாயா செட்ல போய் இறங்கி இருக்காங்க. நியூயார்க்ல போயிட்டு படத்தை முடிச்சாங்க. படத்தை முடிச்சுட்டு அங்க இருந்து என்ன பண்ணாங்க, தெலுங்குல கோபிச்சந்த் அவர்கள் படத்தில் போய் கமிட் ஆனாங்க. அந்த படத்தையும் முடிச்ச கையோட நேரா யூரோப்புக்கு பறந்து போய் வெங்கடேஷ் படத்தை முடிச்சாங்க. சோ வெற்றிமாறன் அவர்கள் ஆடுகளம் படத்தை எடுத்து முடிக்கிற காலகட்டத்துக்குள்ள திரிஷா அவர்கள் 4 படத்தை முடிச்சிட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க, இந்த 4 படத்தை விட்டுருப்பாங்க, அந்த ஒரு படத்தை நடிச்சிருந்தா. இதனாலதான் திரிஷா அவர்கள் அந்த படத்துல இருந்து வெளியேறினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இத்தனை டீடைல் யாராவது சொல்லியிருப்பாங்களா? நான் தானே முதல் தடவை சொல்றேன். இதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போறது வாரிசுன்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்துல குஷ்புன்னு ஒரு கேரக்டர் இருந்தது. இந்த கேரக்டரை நாங்க போஸ்டர்லயும் ரீல்ஸ்லயும் தான் பார்த்தோம். சரி, ரீல்ஸ் கூட இல்ல, போஸ்டர்ல தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் படத்திலே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, இது வந்து குஷ்பு அவர்கள்கிட்ட போய் நேரடியா ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வாரிசு படத்தில் நடிகர்னா இது என்ன புது பொருளி, அதாவது நான் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த இடத்துல வாரிசு படத்தோட ஷூட்டிங் நடந்தது, அதனால நம்ம தம்பி விஜயை பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போலாமே அப்படின்றதுக்காக தான் வாரிசு படத்தோட ஷூட்ல போய் விஜய் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன், அப்படியே அந்த க்ரூ கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மழிப்பிட்டு வெளில ஓடி போனாங்க. இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே டவுட், இது வந்து பார்த்தா போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கோ செல்ஃபி எடுக்கிறதுக்கோ போன மாதிரி தெரியலையே, அச்சல் அதே கேரக்டர் வந்து ஏதோ மிஸ் ஆன மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி நோண்டி கேட்டதுக்கு அப்புறமா தான் டைரக்டர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு. என்னன்னா, உண்மைதாங்க, குஷ்பு வச்சு நான் ஒரு சீன் எடுத்தோம். என்ன சீன்னா, விஜய் அவர்கள் சரத்குமார் அவங்க தந்தையான சரத்குமார் அவர்கள் கிட்ட சண்டை போட்டுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நேரா ரோட்ல நடந்து போவாரு. அப்ப குஷ்பு அவர்கள் அந்த இடத்துல ஒரு ஃபிளவர் மார்க்கெட் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது ராஷ்மி அவர்களோட அம்மாவே குஷ்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். சோ இந்த ஒரு சீனை நாங்க வந்து ஷூட் பண்ணோம். இதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, படத்தை போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா இது தேவையில்லாத ஆணியாச்சு, இதனால ஏற்கனவே படத்தோட லென்த் இழுன்னு இழுத்துனுக்குறோம், இதையும் போட்டா அவன் தூங்கி கொரட்டே விடுவான், அதனால இந்த
சீனை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாம அப்படின்ற மாதிரி இயக்குனர் ஒரு பேட்டியில கிளியராவே சொல்லிட்டாரு. பாருங்க, அவர் எவ்வளவு நேர்மையா சொல்லிட்டாரு. ஆனா குஷ்பு அவர்கள் என்ன மாதிரியான மழுப்பெல்லாம் செஞ்சாங்க பாத்தீங்களா? எதுக்கு மழுப்பணும்? உண்மையாவே ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஆனா அவங்க மழுப்புனதுக்கு இன்னும் ஒரு சர்ச்சையான காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி கோலிவுட் வாசி ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன். அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இந்த படத்துல பிரபு அவர்களும் நடிக்கிறாரு. சோ குஷ்பு அவர்களும் சேர்ந்து நடிக்கும் போது இவங்களோட பழைய சின்னத்தம்பி காதெல்லாம் உள்ள வந்துற போது வந்த ஷூட்டிங் கெட்டு போயிடுமே அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இயக்குனர் அவர்கள் இவங்களை ரொம்ப நேரமா நோட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வச்ச வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி பாதியில இருந்து அமுச்சு விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா குஷ்பு அவர்கள் மழுப்புறத பார்த்தா சம்திங் ஏதாவது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இருந்தாலும் இயக்குனர் அவர்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா மழுப்பிட்டாரு. கிட்டத்தட்ட 170 மினிட்ஸ் இந்த படம் வந்து நாங்க போட்டு பார்த்தோம்னு வந்ததுங்க. அதனால சில சீனை கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு தெலுங்கு இயக்குனர் தானே, அதனால தமிழ்நாட்டுல குஷ்புவோட சீன்ஸ் ரிமூவ் பண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தா கூட நான் தெலுங்கு ஓடி போய் வேற படம் பண்ணிப்பேன். எனக்கு எதுக்கு தமிழ் நடிகர்களோட ஆதரவு கீதரவு எல்லாம்? நான் ஒரு தெலுங்கு இயக்குனர் தானே, அதனால தமிழ் நடிகர்களோட ஆதரவு கிடைச்சா என்ன கிடைக்கலாம், நான் பாட்டுக்கு கட் பண்ணி வெட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டாரு. இருந்தாலும் இந்த மாதிரி காரணங்கள்லாம் கேட்கும் போது ஒருவேளை நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே டவுட் வருதுப்பா. இப்போ இந்த லிஸ்ட்ல 3ஆவதா சொல்ல போற படம் விடுதலை பாகம் 2 அப்படின்ற ஒரு படத்துல வந்து தோழர் KK அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் நடிகர் கிஷோர் அவர்கள் ரொம்ப சிறப்பா பண்ணிருப்பாரு. பார்க்கும் போது நம்மளுக்கே வந்து அப்படியே புல்லரிக்கும் அவரோட கேரக்டர். ஆனா உண்மையாவே கிஷோர் அவர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் இந்த கதாபாத்திரத்தில் கமிட் ஆனாரு. என்னப்பா சொல்ற, உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான்ப்பா. ஆரம்பத்துல பிரகாஷ்ராஜ் அவர்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஷூட்டை பண்ணிட்டாங்களாம். பண்ணதுக்கு அப்புறமா பிரகாஷ்ராஜ் அவர்கள் பாதியில இந்த ஷூட்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஆடுகளத்துல த்ரிஷா அவர்களுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை தான். அதாவது என்னை வச்சு நீ எவ்வளவு நாள் தான் படம் எடுப்ப, நீ வந்து செட்டுக்கு வந்துதான் கதையை எழுதுற, செட்டுக்கு வந்துதான் சீனையை யோசிக்கிற, இந்த மாதிரி நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் யோசிச்சு பொறுமையா எடுக்கலாம். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நான் ஃப்ரீயா இருக்கணும்ல. நான் எவ்வளவு படத்துல கமிட் ஆயிருக்கிறேன், சொன்ன டேட்டுக்கு நீங்க முடிச்சாதானே நான் அடுத்த படத்துக்கு போக முடியும், இல்லைன்னா என்னால உங்க கூட காட்டிலேயே தங்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி பாதியிலே பிச்சுக்கிட்டு நீ படம் எடுத்தா எடுக்காட்டி போ, உனக்கு கொடுத்த கால் ஷீட்டு முடிஞ்சு போச்சு, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பாதியிலே பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக கிளம்பி விட்டாராம். இதன் காரணமாகத்தான் ஐயோ இந்த கேரக்டருக்கு இனிமேல் நம்ம புது நடிகரை வந்து எடுத்தா வேலைக்கு ஆகாது, அதுவும் ஸ்ட்ரிக்டான சீனியர் நடிகர்லாம் வேலைக்கு ஆகாது, அதனால நம்மளோட அடிமை லிஸ்ட்ல இருந்தே ஒருத்தரை செலக்ட் பண்ணுவோம். ஏற்கனவே டேனியல் பாலாஜி அப்படின்றவர் இறந்து போயிட்டாரு. சரி வேற யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம், சமுத்திரக்கனி அவர்களையும் கூட முடியாது, அவரும் தெலுங்குல பிஸி ஆயிட்டாரு. ஓகே, வேற அடிமை யாரு? கிஷோர் அவர்கள், அவரை நம்ம தானே தமிழ்ல அறிமுகப்படுத்தணும், இந்த அடிமையை வச்சு நம்ம மீதி படத்தை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அந்த அடிமையை வச்சு தோழர் KK என்ற கேரக்டரை முடிச்சாரு வெற்றிமாறன் அவர்கள். இப்போ இந்த லிஸ்ட்ல 4ஆவதா சொல்ல போற இன்னொரு படம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகான் அப்படின்ற ஒரு படம். கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட கெரியர்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிலிம்னு சொல்லுவேன். நல்லா தான் இருந்தது அந்த படம். இந்த படம் விக்ரம் அவர்களுக்கு 60வது படம் கூட. சோ இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பிரச்சனைன்னு எதுவும் இல்ல. ஆனா இந்த ஒரு நடிகை உள்ள கண்டினியூ பண்ணியிருந்தா பிரச்சனை வந்திருக்கும். அது என்ன நடிகை, அது யார் என்னன்னு கேட்டீங்கன்னா வாணி போஜன் அப்படின்ற ஒரு நடிகையை வச்சு இவங்க லோன்லினஸ் அப்படின்ற மாதிரி ஒரு உருக்கமான ஒரு கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணி இந்த படத்துல வந்து கிரியேட் பண்ணாங்க. சோ அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காந்தி இருக்கார் பார்த்தீங்களா விக்ரம் அவர்கள், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டான் ஆனதுக்கு அப்புறமா அவருக்குன்னு ஒரு செட்டப் இருக்கணும்ல, அந்த செட்டப்பா உருவாக்கினவங்க தான் வாணி போஜன் அவர்கள். வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, ஒரு செட்டப்பா கடைசி வரைக்கும் இருந்துட்டா இந்த படத்தோட ஹீரோயிக் கதாபாத்திரம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஆனா இந்த செட்டப்பே வந்து வேற ஒருத்தனோட செட்டப், அந்த செட்டப்பை இவரு உசார் பண்ணி இவரு செட்டப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அதே செட்டப்பை உண்மையாவே ஒருத்தன் சின்சியரா செட்டப் பண்ணாம பாருங்க, அவனுக்கே செட்டப் பண்ணி வச்சுட்டு விக்ரம் அவர்கள் அதே கல்யாணத்துல உட்காந்து பாயசம் சாப்பிட்டு இருப்பாரு. சோ இப்பேற்பட்ட சீன்லாம் வெளில வந்திருந்தா மகான் அப்படின்ற ஒரு கொச்சையான ஆள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு போர்ட்ரேயா இருக்கும். அது மட்டும் இல்லாம காந்தின் பேரை வச்சுட்டு இப்பேற்பட்ட காரியத்தெல்லாம் பண்றியாடா டே அப்படின்ற மாதிரி இவரையே எதிர்த்து பல பேர் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால ட்ரக்ஸ் ஓகே, சிகரெட் ஓகே, சரக்கு ஓகே, பொம்பளை ரொம்ப தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அவரே மனசுல பற்றுக்கும் போல இருக்கு. அதனால அந்த சீன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ஆனா பத்திரிகைக்காரங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் லென்த்தை குறைக்கிறதுக்காக தான். லென்த்தை குறைக்கிறதுக்கு ஒரு கதாபாத்திரத்தை நீ எடுத்துருவியா? 5ஆவதா லியோ அப்படின்ற ஒரு படத்தில் மன்சூர் அலிகான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு நல்ல கதாபாத்திரத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்ரப்டா கட் பண்றா அப்படின்னு வடிவேல் மாதிரி கட் பண்ணி தூக்கி போடுறதுதான். மன்சூர் அலிகான் அவர்கள் சரக்கு படத்தோட பிரஸ் மீட்ல த்ரிஷா அவர்களை பார்த்து ஒரு சில கேள்விகளை எழுப்பி கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போச்சு பாத்தீங்களா. இதுக்கு முக்கியமான காரணம் சைலண்ட் கில்லர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். என்ன நடந்தது அதுக்கு பின்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கிய லியோ படத்துல மன்சூர் அலிகான் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். ஏன்னா லியோன்ற கதாபாத்திரத்தை ஃபுல்லா ஓபன் பண்ணி பிளாஷ்பேக்ல கொண்டு போய் முழு கதாபாத்திரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது நம்ம மன்சூர் அலிகான் அவர்களோட கதாபாத்திரம் தான். ஆனா இந்த படத்துல மன்சூர் அலிகான் என்ன நினைச்சாருன்னா, நம்மளுக்கு ஒரு கம்பேக் படமா இது அமைய போகுது, ஏன்னா ஒரு ஹீரோட கதாபாத்திரத்தை ஓபன் பண்ற அளவுக்கு நம்மளோட கேரக்டர் இந்த படத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையா இருந்திருக்காரு. படத்தை வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது மன்சூர் அலிகான் அவர்கள் ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாம ஒரு சிரிப்பு, கௌதம் மேனனை பார்த்து நக்கலா ஒரு பார்வை, இவ்வளவுதான்.
லியோ யார் தெரியுமா, அதோட அவள் தான் முடிஞ்சு போயிடுங்க. பிளாஷ்பேக் மன்சூர் அலிகானோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் கூட இருக்காது. அந்த அளவுக்கு சீனை வந்து அப்ரப்டா வடிவேல் மாதிரி கட் பண்ணிட்டாங்க. அது ஒரு படத்தை முழுசா பார்த்தோன்னா அவருக்கு ஒரு சின்ன மன ஆறுதல். ஏன்னு பாத்தீங்கன்னா அனுராக் கேசியாப்னு பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய இயக்குனரை கூட்டு வந்து ஒரே புல்லட்ல காலி பண்ணி வெளில அனுப்பிச்சு விட்டாங்க பாத்தீங்களா. இதோட கம்பேர் பண்ணா என் கேரக்டர் எவ்வளவு பரவாயில்லடா சாமி, ஒரு பாட்டுக்காச்சும் ஃபுல்லா வரனே அப்படின்ற மாதிரி மனசை தேத்திருப்பாரு. இருந்தாலும் மனுஷன் நேர்மையான மனுஷன், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனுஷன். அதனாலதான் இந்த ஆதங்கத்தை எப்படி கொட்டலாம்னு பார்த்தாரு. யாருமே இவர் முன்னாடி மைக்கை கொண்டு வந்து நீட்ல நம்மளே ஒரு பிரஸ் மீட்டை கண்டக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி சரக்கு அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து வச்சு ஃபுல்லா சரக்கு போட்டு வந்து பிரஸ் முன்னாடி ஒரு ஆதங்கத்தை கொட்டினார் பாருங்க. த்ரிஷாவை ரேப் பண்ணிருந்தா வச்சும் நான் நிறைய சீன் வந்திருப்போம் போல இருக்குங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் த்ரிஷா மேல இருந்த ஒரு ஆர்வம்லாம் கிடையாது. என்ன யூஸ் பண்ணலையடா, எனக்கு பதிலா படம் ஃபுல்லா வந்து யாரோ ஒரு ஹீரோ ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு த்ரிஷாவை ஃபுல்லா வச்சு காமிச்சிருக்கீங்க, என்ன ஒண்ணுமே காமிக்கல பத்தியா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் அதை தப்பா போர்ட்ரே பண்ணி இதுக்கு கண்டனமா லோகேஷ் அவர்களே வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சார் பாருங்க. அங்க நிக்குதுங்க வேலை, சரியான வேலை இல்ல. இதுதான் மன்சூர் அலிகான் அவர்கள் சீன்ல இருந்து பாதியிலேயே கழண்டி போன காரணம். சோ இதே மாதிரி அடுத்ததா சொல்ல போறது ஏகன் அப்படின்ற படம். எங்க போயிட்டோம் பாத்தீங்களா, இந்த ஏகன் படத்துல எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த ஒரு கதாபாத்திரம் கடைசி வரைக்கும் போஸ்டரா தான் வந்தது, ஆனா படத்துல வரவே இல்லை. இந்த படத்துல போய் சந்தோஷமா உட்காந்து தியேட்டர்ல பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் உட்காந்து தியேட்டர்ல கதறன கதெல்லாம் வெளில தெரியாது யாருக்குமே. என்னடா இது நடிச்ச ஒரு சீனும் அஜித் கூட நடிச்சது வரலையே, நம்ம கேபிவேல கஷ்டப்பட்டு 10 குரல்ல பேசணும் அப்படின்றனால நம்மள கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தானுங்க, கடைசியா அதையும் கட் பண்ணி தூக்கி போட்டானுங்க. இப்படி இருந்த வேலைக்காவது நம்மளும் ஒரு நாள் ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு ஹீரோ அவதாரம் எடுத்ததுக்கு இது கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு பாலிடிக்ஸ் தான் சிவகார்த்திகேயன் அவர்களை இந்த அளவுக்கு தூண்டி விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீனை வந்து ரொம்ப ஆர்வத்தோட நடிச்சார் அஜித் கூட அப்படின்றனால. இதுக்கப்புறம் படத்தை போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா இது தேவையில்லாத ஆணி, இந்த சீன் இந்த படத்துக்கே தேவையில்லை, இந்த ஸ்டோரிக்கு எந்த அளவுக்கும் வந்து இந்த சீன் வந்து வலுவ சேர்க்கல அப்படின்ற காரணத்துக்காக கட் பண்ணி தூக்கி போட்டுக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டவன சிவகார்த்திகேயன் அவர்கள் மனதில் ஒரு ஃபயர் வந்துருச்சு. அதாவது தேவையில்லாத ஆணின்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, நாளைக்கு தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஆணியை நான் தாண்டா அப்படின்ற அளவுக்கு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்றனால என்னை நிரூபிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அஜித்தோட சேலரியை நெருங்கிட்டு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, ரியாலிட்டி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். விடாமுயற்சிக்கு அப்புறம் அஜித் அவர்களோட மார்க்கெட் வேற லெவல்ல போயிடும். இருந்தாலும் சிவகார்த்திகேயனும் விடாம துரத்தினுக்கிறாரு பெரிய பெரிய நடிகர்களை டார்கெட் பண்ணி. சோ இது ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். சோ இப்ப அடுத்ததான் நான் சொல்ல போறது ஒன்பதாவதா போயிட்டேன் பாருங்களேன். 7வது தாங்க, அவ்வளவுதாங்க லிஸ்டே இருக்குது. 7வதா சொல்ல போறது நம்ம யாருங்க, ஒரு ஏஒய்எம் அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற ஒரு படத்துல வந்து நம்ம கதாநாயகியா பார்த்தவங்க மஞ்சிமா மோகன் அவர்கள். ஆனா மஞ்சிமா மோகனுக்கு முன்னாடியே பல்லவி சுபாஷ் அப்படின்றவங்கள வச்சு இந்த படத்தோட படப்பிடிப்புன்றதுக்கு பதிலாக ஒரு 10 நாள் ஒர்க் ஷாப்லாம் பண்ணிட்டாரு நம்ம கௌதம் மேனன் அவர்கள். அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் மேனன் அவர்கள் கிட்ட சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காருங்க, போட்டான் கதாஸ் அப்படின்ற மாதிரி. இந்த போட்டான் கதாஸுக்கு ஒரு நடிகை 2 படத்துக்கு சைன் பண்ணி வச்சிருக்காரு. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவி சுபாஷ் இல்ல பல்லவி ஸ்ரதா அப்படின்றாங்க. சோ ஆனா இவங்கள தான் வச்சு இந்த படத்தை வந்து அவர் ரன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அன்னைக்கு பத்திரிகைக்காரங்க நினைக்கும் போது இவர் என்ன சொன்னாரு, இல்லங்க அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற ஒரு படத்துக்கு பல்லவி சுபாஷ் அப்படின்ற ஒரு பொண்ணை தான் செலக்ட் பண்றோம். இந்த பொண்ணை வந்து வச்சு ஸ்கிரீன் டெஸ்ட் ஆடிஷன் எல்லாம் பண்ணி ஒரு 10 நாள் ஒர்க் ஷாப் பண்ணோம். ஆனா நாங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் அந்த பொண்ணு கிட்ட இல்லாதனால நாங்க மஞ்சிமா மோகனை கடைசியா சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால இன்னைக்கு இன்டர்நெட்ல உலாவி கொண்டு இருப்பது எல்லாமே படத்தோட ஷூட்டிங் எல்லாம் கிடையாதுங்க, படத்தோட ஒர்க் ஷாப் மட்டும் தான். ஒர்க் ஷாப்பே வந்து ஷூட்டிங் மாதிரி தத்ரூபமா எடுப்பாங்க. சோ அதுதான் தமிழ் சினிமால நல்ல இயக்குநர்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால அந்த போஸ்டர் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதை வந்து ரப்பர் வச்சு அழிச்சிருங்க. ஏன்னா பல்லவி சுபாஷ் அவர்கள் வெறும் ஒர்க் ஷாப் மட்டும் தான் வந்தாங்க, கதாநாயகி கிடையாது. இப்ப அடுத்ததா 8வதா சொல்ல போறது உன்னை நினைத்து, விக்ரமன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த உன்னை நினைத்து அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட ஆரம்ப போஸ்டரில் சூர்யா அவர்கள் இருக்கவே மாட்டார், லைலா கூட நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் இருப்பாரு. சோ விஜய் அவர்கள் இருந்ததுக்கு அப்புறமா எதனால சூர்யா ரீப்ளேஸ் பண்ணப்பட்டார் அப்படின்னு நீ கேட்கும்போது விஜய் அவர்களுக்கு டேட்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி வாழகம் போல ஒரு பொய்யை உளர்னார்கள் எல்லாருமே. விஜய் அவர்களுக்கு டேட்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி வாழகம் போல ஒரு பொய்யை உளர்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது விஜய் அவர்கள் ஏற்கனவே பூவே உனக்காக அப்படின்ற ஒரு படத்தை விக்ரமன் அவர்களோட டைரக்ஷன்ல பண்ணாரு. அந்த படத்தோட மைய கதையை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம விஜய் அவர்களுக்கு காதல் தோல்வி வந்திருக்கும், அதனால தன்னோட காதலி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து அவங்க வீட்டுல போய் டிராமாலாம் போட்டு ஒண்ணு சேர்த்து வைப்பாரு. ஆனா கடைசியில உன்னை நினைத்தும் கிட்டத்தட்ட அதே கதை தானே, நான் வந்து ஏமாந்துருவேன், அதுக்கப்புறம் என் காதலி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க விருப்பப்பட்டவங்க கூட அவங்களை அமுச்சு விட்டுருவேன், டாக்டர்லாம் படிக்க வைப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல பொண்ணு என்னை தேடி வருவா. சோ இந்த கதையை வச்சு மறுபடியும் என்ன ஏங்க வச்சு செய்றீங்க, ஏன்னா நான் இப்போ ஒரு மாஸ் ஹீரோவா வளர்ந்துனுக்கிறேன், அதனால இந்த கதை நம்மளுக்கு செட் ஆகாது, நீங்க கதையை முடிஞ்சா மாத்துங்க, இல்லைன்னா என்னைய மாத்திருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி சார் உங்களே நான் மாத்திடுறேன், சூர்யா அவர்கள் தான் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிறார், அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் ரசிகர்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவரை வச்சு அந்த படத்தை முடிச்சதா சொல்லப்படுது. இதே மாதிரி அடுத்ததா சொல்ல போறது ஃப்ரெண்ட்ஸ் படம். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஜோதிகா அவர்கள் தான் விஜய் கூட நிற்பாங்க, அதுக்கப்புறம் சுவலட்சுமி அவர்களும் நிற்பாங்க. சோ இவங்க 2 பேரும் மாற்றப்பட்டு தான் ஜோடியாக வந்து தேவயானி வந்தாங்க, அதுக்கப்புறம் அவரோட தங்கச்சியா விஜயலட்சுமி வந்தாங்க இல்லையா. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இவங்க 2 பேரையும் சைன் பண்ணும்போது ஜோதிகா அவர்கள் மற்றும் அவங்களுக்கு காம்படிஷனா சுவலட்சுமி அவர்கள் இந்த மாதிரி 2-3 கதாநாயகிகள் வரும்போது ஜோதிகா அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு சோலோ நடிகையா தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட படத்துல அவங்க கமிட் ஆனது காரணமாக
இவங்க இந்த படத்துல இருந்து வெளில போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி சூர்யா அவர்களுக்கு ஜோடியா போட்டிருந்தா ஓகே, ஆனா விஜய் அவர்களுக்கு போட்டு சோலட்சுமி அங்க போட்டனாலையும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டு இவங்க வெளில போயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணமும் அந்த காலகட்டத்தில் உலகிட்டு இருந்தது. இதனால கூட அவங்க கடைசியில மாறிட்டாங்கன்னு சொல்றாங்கப்பா. எது உண்மைன்னு தெரியாது, கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இதுதான் உண்மைன்னு. சோ நண்பர்களே, இப்ப இந்த லிஸ்ட்ல சொன்ன படங்கள் மற்றும் இந்த லிஸ்ட்ல நடித்த நடிகர்கள் மட்டும் இந்த லிஸ்ட்ல இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல லைனா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.